இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசாங்கத்தை குறை கூற முடியும், ஆனால் 3R விவகாரத்தில் வரம்பு இருக்கிறது. பிரதமர் அன்வார். அரசாங்கத்தை குறை கூற முடியும், ஆனால் 3R எனப்படும் சர்ச்சைக்குரிய இனம், சமயம் மற்றும் ஆட்சியாளர்கள் விவகாரத்தில் ஒரு வரம்பு இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். ஊடக சுதந்திரத்தில் கலவரம் மற்றும் பொது பாதுகாப்புக்கு மிரட்டல் ஏற்படும் நடவடிக்கைகளுக்கு தாம் அனுமதிக்க முடியாது என டாக் டு அல் ஜசீரா நிகழ்ச்சிக்கு வழங்கிய நேர்காணலில் அன்வார் தெரிவித்தார். ஊடக சுதந்திரத்திற்கான குறியீடு இடத்தில் தாம் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டாலும் பரவாயில்லை, ஊடக சுதந்திரம் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் இனம், சமயம் மற்றும் ஆட்சியாளர்கள் விவகாரத்தில் கைவத்தால் அல்லது அது தொடர்பான அம்சங்களில் வரம்பு மீறி கலவரத்தை தூண்டுவோருக்கு எங்களது நாட்டில் இடமில்லை என அல் ஜசீரா தொலைக்காட்சி நிலையத்தில் சமி ஜைனோன் வரத்துக்கு வழங்கிய நேர்காணலில் அன்வார் கூறினார். நகைச்சுவை கலைஞரின் நிகழ்ச்சிக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டதற்கு போலீஸ் புகார்களே காரணம். ஃபாமி. மலேசியாவில் நிகழ்ச்சி நடத்துவதற்காக சிங்கப்பூரின் பிரபல நகைச்சுவை கலைஞர் ஷாருல் சன்னாவுக்கு அனுமதி வழங்கப்பட்ட அனுமதியை புஷ்பால் எனும் வெளிநாட்டு கலைஞர்களின் படப்பிடிப்பிற்கான விண்ணப்பங்களை அங்கீகரிக்கும் மத்திய நிறுவனம் ரத்து செய்ததற்கு போலீஸ் புகார்களே காரணம். இனம், மதம் மற்றும் குழாய் மலாய் ஆட்சியாளர்களை உட்படுத்திய 3R விவகாரம் தொடர்பில் இதற்கு முன் ஷாருல் சன்னாவுக்கு எதிராக பேசப்பட்டிருக்கும் போலீஸ் புகார்களை அடிப்படையாக கொண்டே அந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டதாக தொடர்புத்துறை அமைச்சர் பமிவாட்சல் போலீசாரிடம் கண்டறிந்ததாக தெரிவித்தார். ஷாருல் சனாவுக்கு எதிராக போலீஸ் தலைமையகத்தில் செய்யப்பட்டிருக்கும் தகவலை போலீசாரிடம் இருந்து கண்டறிய புஷ்பால் அம்முடிவை எடுத்துள்ளது. ஷாருல் சனா சம்பந்தப்பட்ட வீடியோ அல்லது அவரது நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்தும் வகையில் பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோக்கள் சில அண்மையில் வைரலாகியுள்ளன. அந்த வீடியோக்கள் 3R விவகாரத்தை தூண்டும் வகையில் இருப்பதாக அவர்களின் பேச்சாளர் தெரிவித்தார். சுங்கை பட்டாணியில் குவைத்தியோ சூப் உட்கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நச்சுணவு. சுங்கை பட்டாணி பண்டார் புத்ரஜயா தேசிய தொடக்கப்பள்ளியின் 65 மாணவர்கள் தங்களது பள்ளி சிற்றுண்டி நிலையத்தில் குவைத்தியோ சூப் உட்கொண்டதை தொடர்ந்து நச்சுணவு காரணத்தினால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். அந்த பள்ளியின் 4, 5 மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் இடையின் வேலையின் போது கேத்தியோ சூப் உட்கொண்டதை தொடர்ந்து வயிற்று வலி, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கு உள்ளாகினர். மதியம் 12 மணி வாக்கில் அதிகமான மாணவர்கள் இந்த நெருக்கடிக்கு உள்ளானதை தொடர்ந்து பள்ளி தரப்பு அவசர அழைப்பு சேவையை நாடியதாக அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க நலத்துறை சுபீர் சோத்தமான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அனைத்து மாணவர்களையும் விரைந்து சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் நடவடிக்கையையும் பள்ளி நிர்வாகம் எடுத்தது. அந்த மாணவர்கள் அனைவரும் ஒரு வகுப்பில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு சுல்தான் அப்துல்லா ஹலீம் மருத்துவமனை மற்றும் குவாலமுடா சுகாதார அரசு பணியாளர்கள் சேவையை வழங்கினர். அதன்பின் 7 மாணவர்கள் சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். அவர்களது நிலை சீராக இருப்பதாக சுபீர் சோத்தமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டார். கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பெண் ஒருவர் உட்பட 10 பேர் கைது. மே மாதம் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை ஸ்லாங்கூர், தெலங்கானா, சபா, சரவாக்கில் ஆகிய 4 இடங்களில் வனவிலங்கு, டீசல் எண்ணெய், அரிசி உட்பட பல்வேறு கடத்தல் குற்றங்களில் ஈடுபட்டதன் தொடர்பில் ஒரு பெண் உட்பட 10 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 5.45 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக புகித் அமான் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை மற்றும் பொது அமைதி துறையின் இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது கமாருதீன் முகமதின் தெரிவித்தார். மே 13ஆம் தேதி ஸ்லாங்கூர் பூச்சோங்கில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் டீசல் எண்ணெயை கடத்தும் கும்பலை சேர்ந்த 4 கைது செய்யப்பட்டதோடு 98,400 லிட்டர் டீசல் எண்ணெய் கொள்கலன் லோரி 2 கொள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மே 15ஆம் தேதி தெலங்கானா பெசூட்டில் உள்ள உள்நாட்டு ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு வனவிலங்கு கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. அந்த நபரிடம் இருந்து பல்வேறு வகை கொண்ட 58 பாம்புகள் மற்றும் அதன் 8 முட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அன்றைய தினம் 2.12 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கடத்தலும் சிபுவில் முறியடிக்கப்பட்டதாக முகமது கமாருடீன் கூறினார்.
மலேசிய ஏர்லைன்ஸ் விமான பணிப்பெண் டோக்கியோவில் ஹோட்டல் அறையில் இறந்து கிடந்தார். மலேசிய ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் பணிப்பெண் ஒருவர் டோக்கியோவில் ஓய்வில் இருந்தபோது தமது ஹோட்டல் அறையில் இறந்து கிடந்தார். நோசானா ஹனீம் ஹம்சா மரணமடைந்ததை மலேசிய ஏர்லைன்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் உறுதிப்படுத்தியது. அவரது விமானம் நரிட்டா அனைத்துலக விமான நிலையம் சென்றடைந்த பின் டோக்கியோவில் நோர்சானா ஓய்வில் இருந்தார். வேலைக்கு திரும்புவதற்காக கோலாலம்பூர் திரும்பும் விமானத்தில் புறப்படுவதற்கு அவர் திட்டமிட்டிருந்தார். நோர்சானாவின் குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ளப்பட்டதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என மலேசியன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டரில் சிக்னல் அமைப்பு பொருத்தப்படவில்லை. ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசியை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் எந்த ஒரு சமிக்ஞையும் வெளியிடவில்லை. ஈரானிய மூத்த தலைவர்கள் சிலரின் உயிரை பலி கொண்ட அந்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பில் துருக்கிய அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள விசாரணையில் அது தெரிய வந்துள்ளது. அந்த ஹெலிகாப்டரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த மீட்பு குழுவினர் அது பயணித்த பாதை நெடுகிலும் அதன் சமிக்ஞை அடையாளம் காணும் முயற்சியில் தோல்வி அடைந்ததாக துருக்கியவின் போக்குவரத்து அமைச்சர் அப்துல் காதிர் உரோகோலுக்கு கூறியுள்ளார். அதனால் அந்த ஹெலிகாப்டரில் சமிக்ஞை அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கவில்லை எனும் சாத்தியத்தை அவர் மறுக்கவில்லை. இதனிடையே அவ்விபத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறியும் விசாரணையில் தெஹ்ரானுக்கு உதவ மாஸ்கோ உதவி தயாராக இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு மன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. பினாங்கில் உணவு விடுதியில் நடந்த கைகலப்பு காணொலி வைரல். பினாங்கில் ஜாலான் சுல்தான் அகமது ஷா சாலையில் உணவு விடுதி ஒன்றில் கும்பல் ஒன்று சம்பந்தப்பட்ட மோதல் வலைதளத்தில் வைரலானது. இது 43 வினாடிகளை கொண்ட அந்த காணொலியில் உள்ள சந்தேக பேர் வழிகளில் ஒருவர் பினாங்கு மாநில முன்னாள் எம்பியின் மகன் என நம்பப்படும் டத்தோ பிரமுகர் என கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து புகார் பெற்றதாக பினாங்கு கிழக்கு கரை மாவட்ட போலீஸ் தலைவர் ரசியாம் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. அந்த தகராறுக்கான காரணம் குறித்து இன்னமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மே 11 அதிகாலை 1 மணி அளவில் அந்த உணவு விடுதியில் பாதிக்கப்பட்ட 18 வயதுடைய இளைஞர் பானம் வாங்கி கொண்டிருந்த போது அவரை அங்கு வந்த ஒரு பெண்ணும் 2 ஆடவர்களும் தாக்கியதாக நம்பப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு வந்த 19 வயது இளைஞரும் 26 வயது பெண்ணும் அந்த சண்டையை நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனினும் அவர்களும் பின்னர் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இச்சம்பவத்திற்கு பின் அனைத்து தரப்பினரும் அங்கிருந்து வெளியேறியதோடு போலீஸ் நிலையத்திலும் புகார் செய்ததாக தெரிகிறது. செட்டாங் இதய கழகத்தின் பழுது பார்க்கும் பணிகள் அடுத்த மாதத்திற்குள் நிறைவடையும். ஸ்லாங்கூர் செட்டாங்கில் உள்ள HSIS எனப்படும் சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையின் இதய கழகத்தில் உள்ள அறுவை சிகிச்சை வளாகத்தில் ஏற்பட்டுள்ள சேதம் அல்லது குறைபாடுகள் அடுத்த மாதத்திற்குள் சரி செய்யப்படும். அண்மையில் ஸ்லாங்கூர் சுகாதாரத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையுடன் நடத்தப்பட்ட சந்திப்பிற்கு பிறகு அங்கு பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்ளும் குத்தகையாளர் அந்த உத்தரவாதத்தை அளித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். கொடுக்கப்பட்ட காலக்கெடுக்குள் செட்டாங் இதய கழகத்தில் பழுது பார்க்கும் பணிகள் நிறைவடைவதை சுகாதார அமைச்சு உறுதி செய்யும் என்றார் அவர். 4 அறுவை சிகிச்சை அறைகளை கொண்டுள்ள அந்த புதிய கட்டடம் செயல்படாமல் இருப்பது செட்டாங் இதய மையத்தின் சேவையை பெரிதும் பாதிப்படைய செய்துள்ளது. டாமன்சரா டாமாயில் லெஸ்தாரி அடுக்ககத்தில் தீ விபத்து, ஆடவர் கருகி மரணம். பெட்டலிங் ஜெயா டாமன்சரா டாமாயில் அபார்ட்மெண்ட் லெஸ்தாரி அடுக்ககத்தில் உள்ள ஒரு வீட்டின் அறையில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் ஆடவர் ஒருவர் கருகி மாண்டார். அந்த அடுக்ககத்தின் 4வது மாடியில் உள்ள வீட்டின் அறையில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து சுங்கை புலோ மற்றும் டாமன்சரா தீயணைப்பு மீட்பு நிலையத்தை சேர்ந்த 3 தீயணைப்பு வண்டிகளை சேர்ந்த 18 தீயணைப்பு வீரர்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குனர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். அந்த வீட்டின் அறையில் 50 விழுக்காடு பகுதி தீயினால் அழிந்தது. இரவு மணி 9:40 அளவில் 40 வயதுடைய ஆடவர் ஒருவர் தமது படுக்கை அறையில் கருகி இறந்து கிடந்ததை தீயணைப்பு வீரர்கள் கண்டனர். அவரது சடலம் சுங்கைபுலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அத்தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஜித்ராவில் மின் கம்பத்தில் அமர்ந்திருந்த வெளிநாட்டு ஆடவர் 2 மணி நேரம் போராட்டம் கழித்து கீழே இறங்க வைத்த தீயணைப்பு வீரர்கள். ஜித்ராவில் கம்பம் முஹிபாவில் குறைந்தது 2 மணி நேரம் உயரிய மின் ஆற்றலை கொண்ட மின் கம்பத்தின் மேல் ஏறியிருந்த
வெளிநாட்டு ஆடவரை கீழே இறங்க வைப்பதில் தீயணைப்பு வீரர்கள் வெற்றி பெற்றனர். 30 வயதுடைய அந்த நபரை ALP எனப்படும் ஏரியல் லேடர் பிளாட்ஃபார்ம் இயந்திரத்தின் மூலம் நேற்றிரவு 8:43 மணி அளவில் தீயணைப்பு வீரர்கள் கீழே இறக்கினர். அந்த மின்கம்பத்தின் மின் விநியோகத்தை நிறுத்துவதற்கு இதற்கு முன் தினாகா நேஷனல் பணியாளர்களும் அழைக்கப்பட்டதாக ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் மூத்த துணை அதிகாரி முகமது புஸ்தான் கருடின் தெரிவித்தார். நீண்ட நேரம் நடத்தப்பட்ட பேச்சுக்களினால் 25 மீட்டர் உயரத்தின் மின் கம்பத்திலிருந்து அந்த ஆடவர் பாதுகாப்புடன் கீழே கொண்டு வரப்பட்டார். நேற்றிரவு திடீரென அந்த ஆடவர் அதிக ஆற்றலை கொண்ட மின் கம்பத்தில் ஏறியதால் கம்போங் முஹிபா குடியிருப்பு வாசிகள் பரபரப்புக்கு உள்ளாகினர். உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு 8 முறை வாக்களிக்கும் இளைஞர் வைரல் வீடியோ. இந்தியாவில் 49வது மக்களவை தேர்தலுக்கான 5வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற வேளை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இளைஞர் ஒருவர் பாஜக எனும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு 8 முறை வாக்களிக்கும் வீடியோ ஒன்று வைரலாகி பெரும் கண்டனத்தை பெற்று வருகிறது. அந்த வீடியோவில் மின்னணு பதிவு இயந்திரத்தில் வாக்களிக்கும் இளைஞர் ஒருவர் அதனை சொந்தமாக ஒளிப்பதிவு செய்வதையும் காண முடிகிறது. மே 13ஆம் தேதி அச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட இளைஞர் ஃபகாருபாத் நாடாளுமன்ற தொகுதியின் நடப்பு எம்பியும் பாஜக வேட்பாளருமான முகேஷ் ராஜ்புத்திரின் பெருக்கு அடுத்துள்ள பட்டனை அழுத்துவதை அந்த வீடியோவில் காண முடிகிறது. சிறிது நேரத்தில் மீண்டும் மீண்டும் வாக்களிப்பு முகப்பில் காணப்படும் அந்த இளைஞன் இது 2வது முறை 3வது முறை என கூறுகிறார். அதில் ஒரு பதிவில் அவர் மாற்று உடை அணிந்திருப்பதும் தெரிகிறது. அவரது இடது கைவிரல் கட்டையில் மை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் வாக்காளரை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் அழியா மையை அழிக்க அவர் அந்த மையை பயன்படுத்தி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட இளைஞர் வயது குறைந்தவர் என நம்பப்படுகிறது. எனினும் வாக்குச்சாவடிகளில் போடப்பட்டிருக்கும் 7 கட்ட சோதனை நடவடிக்கைகளை தாண்டி அவர் எவ்வாறு 8 முறை வாக்களித்தார் என கேள்வி எழுந்துள்ளது. அவருக்கு எதிராக புகார் செய்யப்பட்டுள்ள வேளை அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தை அடுத்து சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில் பணியில் இருந்த அனைவரும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அங்கு மறு வாக்குப்பதிவு நடத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் உத்தரப்பிரதேச தேர்தல் ஆணைய தலைவர் நவ்தீப் ரின்வா கூறியுள்ளார்.